ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா அது மேலே ஒரு லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு பாருங்கள். அதில் லைவ் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு ஜஸ்ட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அதில் இருக்கும். கண்டினியூ பண்ணி அதையும் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ரெண்டுத்தையும் தமிழ் ட்ரேடிங் சேனல்லையும் சரி, நம்ம ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் சேனல் ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது கூட லைவ் மார்க்கெட்டில் வந்து லைவாக கிரிப்டோ கரன்சி பற்றி அங்கே சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ்லேயே கூட லைவாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் காரணத்தினால என்னால் லைவில் வர முடியல. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் எந்த லைவும் கிடையாது, எந்த டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது அதில் கம்ப்ளீட்டாக. ஓகே, சரி, நமக்கு தேவை என்ன? ப்ரைஸ்-ஆக்ஷன். ஒரு சார்ட்டை ரீட் பண்ண கற்றுக்கணும், சைக்காலஜிக்கு நார்மலாக வச்சுக்கணும். இப்போது இந்த விஷயம் கூட அதுதான். நீங்கள் எதை மறந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆனால் திரும்ப அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுறது ஒரு பக்கம், அது அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அட்வைஸ் செஞ்சுக்க. ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு நண்பனாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது டிபெண்ட். நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை விடுங்க. ஆனால் அதை எடுத்துக்கிட்டால் பயன் வந்து உங்களுக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, சரி, என்ன சார் எல்லோரும் சொல்லாத என்ன சார் சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அப்படி கிடையாது. எல்லோரும் சொல்ல நீங்கள் மேபி கேள்விப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னால் வந்து அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க, பூமர் அப்படின்ட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வர சொல்ல வந்து எல்லோரும் பூமராக மாறிவிடுவாங்க. ஓகே, அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைம் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஓகே, சரி, அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எதுக்காக பணம் பண்ணணும், என்ன விஷயம் நடக்குது, ஏது விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக தெரிஞ்சிக்கிறதுக்கு டைம் ஆகும், நாட்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். ஓகே, ஒரு பக்கம். ஒரு சில வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக ட்ரேடிங் பண்ணுறீங்க, என்ன ரீசனுக்காக ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் சாதக பாதகங்கள் நமக்கு என்னென்ன புரியுதா இல்லையா. ஏன்னா இப்போ கேண்டில் அப்படின்றது ஒரு கேண்டில் ஏதோ சார்ட்டில் பார்க்குறாங்க, மேலே போதுன்றாங்க, கீழே வருதுன்றாங்க, கால்ன்றாங்க, புட்டுன்றாங்க, ஆப்ஷன்றாங்க, பையன்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறமே. அந்த மாதிரி ஒரு சைட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு தோராயமாக போகுது அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறீங்களா, என்ன ரீசனுக்காக ட்ரேட் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. ஒருவேளை அந்த இதில் நீங்கள் வந்து தோராயமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கோட நிறுத்திடுங்க. அதை தோராயமாக, அதாவது நினைக்கிறேன் போகும்னு நினைக்கிறேன், வரும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து யாரோ சொல்கிறாங்க அப்படி ஏதோ பட்சத்தில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கோட ஃபஸ்ட்டு நிறுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு. ஓகே, ரெண்டாவது, உங்களுடைய நிலவரத்தை யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுடைய குடும்பம் வந்து எப்படி இருக்குது. மேபி ஒரு சில வந்து மாதம் 20,000 சம்பளம் இருக்கும், மாதம் ஒரு 30,000 சம்பளம் இருக்கும். இதில் வந்து வாடகை, வீடு வாடகை, அப்புறம் வண்டி இஎம்ஐ, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எட்ஸெட்ரா இதெல்லாம் வந்து போக நம்மளால் சமாளிக்க முடியல. அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணலான்னு இருக்கேன், பேசிவ் இன்கம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தப்பு இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தில் வரவங்க தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக பொட்டென்ஷியல் இங்கே ரெடி பண்ணிங்க. அது இங்கே இருக்கிற 30,000 சம்பளம் மாதம் சம்பாதிக்கிறப்போ அதை நீங்கள் ரிஸ்கில் கொண்டு வர முடியாதுங்க, இல்லை கடன் வாங்கி கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு பைசா இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குவாங்க. அடுத்தது அதுக்கு தான் வரேன். மூணாவது என்னென்னா டிப்ஸ் கால்ஸ். அந்த விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. ஏன்னா அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு அப்படின்னு ஒரு குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப்பில் விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஒரு மாதம் 5,000 வந்து டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா 25,000 ஃபேமிலி ரன் பண்ணால், ஸோ 5,000 நம்ம வந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள். ஆனால் அந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அடிக்ஷனாக மாறிட்டுனா வரும். அடுத்த மாதத்துக்கு வந்து உங்களுடைய கேபிட்டல் டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம். இந்த மாதத்தில் மொத்தம் 30,000 போட்டலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, முழுக்க நீங்கள் அது உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, எப்போ டாபிக் வரலாம். இனிமேல் தான் சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, எஸ், உங்களுடைய கேபிட்டல் எக்காரணத்து கொண்டும் உங்களிடம் முதலீட்லேருந்து 5% மேலே இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. நான் உங்களோட ரிஸ்க்கு 5% சொல்ல வரல, உங்களுடைய முதலீடே சொல்கிறேன் நான்.
இப்போ ஒரு 1 lakh rupees உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் 5,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் 5,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 5,000 rupees கண்டிப்பாக உங்களோட கை விட்டு போகும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அதை நெகட்டிவாக பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் இதெல்லாம் வந்து புதுசாக வர ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே வந்து வாஷ் அவுட் தான். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்லாம் வந்து வாஷ் அவுட். ஆனால் இந்த 5 டைம் 5,000 கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஸோ 25,000 நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த 25,000 நான் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தேன், யாரையோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் கொடுத்தேன், அவங்க நம்ம இவங்கள நம்ம அப்படின்றது வந்து அது அபத்தமானது. அது அன்னெசரி வேஸ்ட்டு. என்ன சொல்லு, நல்ல வாங்கி சம்பாதிக்க நாரை வாங்கி சாப்பிட்ட கதை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பணத்தை விடாதீங்க. அதுக்கு பதிலாக யார்கிட்டே கொடுத்து ஃபீஸ் கொடுத்து அது என்ன நடக்குதுன்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் போங்களேன் கிளாஸஸ்க்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் போங்களேன். அது என்ன சொல்லித்தராங்க, என்ன தான் சொல்லித்தராங்க அது கற்றுக்குங்களேன். சார் நான் 25,000 இவங்ககிட்ட இது கற்றுக்கிட்டேன், நான் 20,000 கொடுத்து இதை கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு காலேஜ் போகிறீங்க, 6 வருஷம் படிக்கிறீங்க, ஒரு டியூஷன் போகிறீங்க, இதில் ஒரு 2 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ படித்த விஷயத்த கல்வியை வந்து மண்டையில் ஏற்றிக்குங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் கட்டி கொடுக்குற சாப்பாடு வந்து 2 நாள் சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி கொடுப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்க கால் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியும். நீங்கள் அடுத்து இன்னொருத்தர் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. தயவு செஞ்சு இன்றைக்கோட ஸ்டாப் பண்ணிங்க. டிப்ஸ் கால்ஸ் வாங்கலாம் இருந்தால் நீங்கள் ஒரு வேலை. ஓகே, சரி. அப்புறம் உங்களுடைய கேபிட்டல் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் 5,000 வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறேன், அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5,000 மைனஸ் ஆயிடுச்சு, 5,000 மைனஸ் ஆயிடுச்சு, எத்தனை புதுசாக இது போட்டேன். அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் கேபிட்டல் எத்தனை குறையுது இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஒரு 4 மாதத்துக்கு ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதாவது கம்ப்ளீட்டாக குவைட் பண்ணிடுங்க, பரவாயில்ல, தப்பே கிடையாது. அதாவது உங்களுடைய முதலீடு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா கம்ப்ளீட்டாக குவைட் பண்ணி மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுங்க. ஓகே, சரி. நான் போட்ட முதலீடு அப்படியே இருக்குது சார், ஒரு 2 மாதம் 3 மாதம் பணமே எதுவும் மேலே வர மாட்டேங்குது, ஆனால் 5,000 கேபிட்டல் மட்டும் அப்படியே இருக்குது. ஒரு நாளைக்கு 100 வருது, 200 போகுது, 300 வருது, 500 போகுது, இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் என்னோட கேபிட்டல் மட்டும் அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் நிறைய அடுத்த கட்டத்துக்கு போகலாம், தப்பே கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் தேர்த்திக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அது போதை ஆகிட்டு அடிக்ஷன் ஆகிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாத வரலாம் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். கேபிட்டல் சொன்னேன் இல்லையா, ஒன்லி 5% மேலே நீங்கள் கேபிட்டல் கொண்டு வரவே வராதிங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் சார் இந்த கற்றுக்கணும்னு சொல்லிங்களே, அது எப்படி சார்? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 4,200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் இந்த சேனல்லே. நம்ம இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் போடல. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் வந்து சரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 4,200 வீடியோஸில் நான் என்ன சொல்ல, ஒர்ஸ்ட் கேஸ் சரிப்பா, நான் ஏதோ தேவையில்லாத வீடியோ நிறைய பேசியிருக்கேன் நான் வந்து அப்படின்றப்போ இந்த 200 வீடியோஸ் வந்து முக்கியமான வீடியோஸ் இல்லையா? அப்போ அது 200 வீடியோஸ் பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை. எது தெரியல சார் எனக்கு, எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சார் அவ்வளோலாம் இல்லை சார், நான் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அது உங்களோட விருப்பம் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சொல்கிறது என்னுடைய தரப்பில் என்னென்னா, இந்த மாதிரி அன்னெசரி பணத்தை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பணத்தை இழக்காதீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சோஷியல் மீடியாஸில் ஸ்க்ரோல் தள்ளிகிட்டே மொபைலில் மேலே கீழே தள்ளிகிட்டே சொல்லுவோம். ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய விட்ட பணத்தெல்லாம் ஒரே நாளில் ரிகவர் பண்ணிடலாம். இந்த கிளாஸஸ் அவங்ககிட்ட ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்க, 20 பேர் பேசியிருப்பாங்க, எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க ஃபீஸ். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாரத்தில் 10 நாள் எதுவும் கற்றுக்க போகிறது எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இந்த ஷார்ட்ஸ் தலை சொல்ல சரி, ஏதாச்சும் விஷயம் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சஸ்லாம் வந்து அப்படியே உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. வெறும் 29 ரூபீஸில் வந்து அதை பண்ணுறேன், 18 ரூபாயில் இதை பண்ணுறேன், 9 ரூபாயில் இதை பண்ணுறேன், அப்புறம் 100 ரூபாயில் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கோர்சஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 lakh பேர் பார்த்தாங்க அப்படின்னா கூட 1 lakh into 500 கணக்கு போட்டால் கூட ஸோ அது ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் போய்ட்டு சிக்கிக்காதீங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதங்கள் ஆகும், வாரங்கள் ஆகும். அதுக்கு டைம் கொடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேரம் தான் உங்களுக்கான முதலீடு ஸ்டாக் மார்க்கெட்டில் தவிர நீங்கள் போடுற கேபிட்டல் முதலீடு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்காக எத்தனை மாதங்கள் செலவு பண்ணிட்டுருக்கேன், நான் எதை கற்றுக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு விடையளிக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.